சுவாமி நிறைய மிரக்கல் பண்ணிட்டுருக்காங்க, பண்ணிட்டுருக்காரு. பட் என்னன்னாக்கா அதை வந்து நம்ம சில நேரத்தில் வந்து சுவாமி வந்து we have taken him for granted. அதனால நமக்கு அது புரியறது. ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் பஜனைக்கு இங்கே வரணும் அப்படின்னா கடைசி நேரத்தில் வர வைக்கிறது அவர் தான். இதெல்லாமே ஒரு மிராக்கிள் தான். நம்ம வந்து ஜஸ்ட் லைக் சுவாமி ரெகுலர் ரொட்டீன் ஒரு முண்டே நஃபார் மேலே நம்ம வச்சுட்டு போவோம். சரியும் பண்ணலாம். அவருக்கு வேண்டியது ஒன்றி வந்து சரண்டர் தான். அதாவது ஒரு சுவாமி வந்து ஒரு தடவை புட்டப்பட்டில் தர்ஷனுக்கு வரும்பொழுது இது ஒரு டாக்டரே எனக்கு சொன்னது. அங்கே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், சர்ஜனாக இருந்தார். என்றைக்குமே அந்த வெண்டிலேட்டர் உள்ள ஒரு பேஷண்ட்டில் வந்து வெண்டிலேட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. எந்த பெரிய அதை கெட்டு போய் இங்கே இன்ஃபார்ம் பண்ணுவார். எந்தெந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வெண்டிலேட்டர் எடுத்துருப்பார். அது சொன்னாங்க. ஒரு நேபாளி கேர்ள் 17 வயசு இருக்கும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆரம்பிச்சு ஒரு 1-2 ஒரு 30-32 நாளில் சுவாமி வெயிட்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் சுவாமி தாங்கவே தாங்காது, முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தர்ஷனுக்கு வந்திருக்கார். அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு அன்னைக்கு காலமாக தர்ஷனில் கேட்டிருக்கார் சுவாமி. சுவாமி ரொம்ப கஷ்டம், வெண்டிலேட்டர் எடுத்துடலாமா சுவாமி? ரொம்ப கஷ்டம். நீ டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னா இதை கேட்டு யாருன்னா ஒரு கார்டியாக் சர்ஜன். இல்லை இந்த டாக்டர் ராவ் சொன்னார் இது மாதிரி எடுத்துடலாம். அவர் டிசைட் பண்ணிட்டாரா அப்படின்னா இல்லை இப்போ என்ன சொல்ல முடியும்? சரின்னு சொல்லிட்டு சுவாமி பஜன் ஆரம்பிச்சாச்சு. கிளம்புற சுவாமி பஜனில் உட்காந்துருக்கார். டக்குன்னு எந்திருந்து மகிழா சைடில் போய் ஒரே 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தார். 1 லிட்டர் ஒரு அம்மாட்டேருந்து வந்துட்டு பஜன் முடிஞ்ச உடனேயும் இந்த டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டு நேரம் அந்த நேபாளி அந்த கேர்ள் இருக்கிற பெட்டுக்கு ஐசியூக்கு போயிட்டு பார்த்துருக்கேன். என்ன என்ன எடுத்துதான் டிசைட் பண்ணிட்டாலும் எல்லாரும் அப்படின்னு. ஆமாம் சாமி இனிமே ஒன்றும் இல்லை. அப்படியா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுவாமி மெட்லைஸ் விபூதி நெஞ்சில் அப்படியே பேசிட்டார். இது வந்து எதுக்காக சொல்றேன்னா இது வந்து டாக்டரே சொன்னது, நடந்தது. அதாவது அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் சுவாமி நடந்து அப்படியே சுவாமி மெட்லைஸ் பண்ணி விபூதியை அப்படியே கொடுத்துட்டு வாயை கண்ணத்தை தட்டின உடனே அந்த பொண்ணு டக்கு வாயை திறப்பான். இத்தனை நாள் முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கண்ணே முடிக்கல. அந்த சுவாமி தட்டினோட கண்ணை முடிச்ச உடனே அந்த விபூதி அப்படியே போட்டுட்டு இந்த விபூதியை போட்டுட்டு போகிறோம் தூங்கினது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த 2 கண்ணில் தட்டி உடனே டக்குன்னு முடிச்சுட்டான். முடிச்சின உடனே என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டே என்ன இப்போ என்னாச்சு அப்படின்னாராம் சுவாமி. தென் ஹீ ஸ்டார்டட் ப்ரிஸ்கிரைபிங் மெடிசன்ஸ் டு டாக்டர்ஸ். இந்த பொண்ணுக்கு இந்த வேலைக்கு இது இது எப்படி தெரியும்னா ஒரு டாக்டர் வந்து எல்லாரும் தெரிஞ்ச டாக்டர் கிருஷ்ணகிஷோர். அந்த பொண்ணு வந்து அந்த டாக்டருக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு லெட்டர் வந்திருந்தது. அந்த லெட்டர் எடுத்து வந்து காமிச்சாங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு சர்வைவ் ஆகிடும். எதுக்கு சொல்றேன்னாக்க சுவாமி நினைக்காம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்ன மெட்டலிஸ்டிக்கா என்ன கேட்டாலும் கொடுத்துற சுவாமி. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் சாதனா அது மாத்திரம் சுவாமி வந்து அபியாஸ், அதாவது நீ பண்ணினா நான் ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான். நீ அதுக்கு நான் உடனே விம்சிக்கிறேன் அப்படி தொட்ட உடனே எனக்கு அதெல்லாம் கிடையாது. அது உங்களுடைய பல ஜென்மங்களை பொறுத்து இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் சாதனா பண்ணினாக்க உனக்கு ஸ்பிரிச்சுவல் அப்படி இருக்கு. நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல நான் டக்குன்னு தொட்டவனெல்லாம் மாற சொல்லலாம். அந்த ஸ்பிரிச்சுவல் சாதனா அதுதான் நமக்கு கடைசியாக கொடுக்கக்கூடிய ஆனந்தம். அதாவது பிளிஸ்ஃபுல் எட்டர்னல் லைஃப், எட்டர்னல் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி பஜன் சத்சங்கம் நிறைய கலந்துக்கிறதுக்கு சுவாமி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. இந்த எதையுமே அது மிஸ் பண்ண வேண்டாம். இந்த இவ்வளோ பேர் வந்து நீங்கள் சமிதிக்கு வந்தீங்கன்னா இந்த ஆனந்தத்தை அங்கேயும் நீங்கள் பெறலாம் எல்லாருமே அது மாதிரி. ஸோ ரெகுலராக இந்த பஜன்ஸ் வந்து அடுத்த பஜன் அபூத் பஜன் வந்து நம்ம முரளிகிருஷ்ணன் சார் வீட்டில் நடக்கிறது ராக்கண்டோட. ஸோ எல்லாரும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். நம்ம சமிதியில் வியாழக்கிழமை பஜன்ஸ் நடக்கிறது 5:45 to 7. அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் 5:45 to 7. நாராயண் சேவை, அதாவது பகவான் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா அன்னதானம் சொல்லவே மாட்டார் அவர். ஏன்னா யாருக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோமோ அவர் வந்து நம்ம கடவுளா பாவிச்சு தான் நம்ம கொடுக்குறோம், நாராயணா பாவிச்சு தான் கொடுக்குறோம். ஸோ வி ஷுட் நாட் பீ லிட்டில் தி பர்சன் ஹூ இஸ் ரிசீவிங் தி ஃபுட், ஹூ இஸ் ரெசிப்ட் ஆஃப் தி ஃபுட். அவளை வந்து பீ லிட்டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா அவள் வந்து அவளுக்கே ஏன்னா நாராயணன் இருக்கார். ஸோ அதனால
அதனால நாராயண சேவன் சொன்னார். இதெல்லாம் ரொம்ப சுவாமியுடைய ரொம்ப ட்ரிவியல், ரொம்ப சர்டில் திங்ஸ் இதெல்லாம்.